Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajeem, bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa rayya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக, ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், இனிமேல் வருகை தர இருக்கிற முஸ்லிம் சமூகத்தினர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக, ஆமீன். அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை, வீடுகளை, வியாபார ஸ்தலங்களை எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு செய்திருக்கிற உபகாரங்கள் அவைகளை எண்ணி முடிக்க முடியாது. வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் அவைகளை எண்ணி முடிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவிற்கு ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் தஆலா ஏராளமான நிஅமத்துகளை, பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதிலே உள்ளதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வீடும் அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகளில் ஒன்று. அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வின் நிஅமத்து தான். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் தங்குவதற்கு, இரவு நேரத்தில் தூங்குவதற்கு ஒரு வீடு இருக்கிறது அல்லவா, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியங்களில், கிஃப்ட்டுகளில் இதுவும் ஒன்று. எத்தனையோ நபருக்கு இரவு நேரத்தில் தங்குவதற்கு வீடு இல்லை. ஐநாவினுடைய புள்ளி விவரம் சொல்லித் தருகிறது, 30 கோடி மக்களுக்கு தங்குவதற்கு எந்த வீடும் இல்லை என்பதாக அறிவித்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியங்களில் ஒன்று வீடு. இன்றைக்கு அந்த வீட்டை நாம் எப்படி அமைத்திருக்கிறோம்? கொஞ்சம் வீடு குறித்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லித் தருகிறது என்பதை இந்த ஜும்ஆவில் நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நன்றி செலுத்தினார்கள். ஒதுங்குவதற்கு வீட்டை கொடுத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்தார்கள். நமக்கு தூங்குவதற்கு, தங்குவதற்கு ஒரு வீட்டை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதற்கு முதலில் சுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ ஓதினார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா. இரவு நேரத்தில் தூங்க செல்கிற போது இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணவை கொடுத்தான், உணவை ஊட்டினான், தண்ணீரை அல்லாஹு தஆலா புகட்டினான். வ கஃபானா வ ஆவானா ஃப கம் மின் மன் லா காஃபிய லஹு வலா முஅவிய. தங்குவதற்கு இடத்தை கொடுத்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்பதாக
வீட்டை கொடுத்ததற்கு முதலில் நன்றி செலுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அந்த அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கிற வீட்டிற்கு நாம் சுக்குரு செய்ய வேண்டும். வீடு என்பது நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. இது இன்னாருடைய வீடு, இன்னார் வாழ்ந்த வீடு என்பதாக அடையாளப்படுத்துகிறது. இந்த வீட்டில் இவர் வாழ்ந்திருக்காங்க, இந்த பெரியவங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க என்று வீட்டை வைத்து அடையாளமிடப்படுகிறது. அதே போன்று வீடு என்பது இருக்கிறதே, அது நிம்மதி தரக்கூடிய இடமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூத்திக்கும் சகனா, நிம்மதி அளிக்கக்கூடிய இடமாக நாம் வீட்டை ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் வீட்டை குறிப்பிடுகிறான். எத்தனையோ நபர்கள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை செய்துவிட்டு இரவு 9 மணி 10 மணி 11 மணிக்கு வேலையில் இருந்து திரும்ப வருகிற போது நிம்மதியான தூக்கம் வீட்டிலே தூங்குகிறார்கள், உறங்குகிறார்கள். அல்லாஹு தஆலா நிம்மதி அளிக்கும் இடமாக அல்லாஹ் வீட்டை ஆக்கி இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான நபர்களுடைய வீட்டில் இந்த செல்போனின் காரணமாக, இன்டர்நெட்டின் காரணமாக இரவு நேரத்தில் தூங்காமல், வீட்டில் தூங்காமல் வேலை நேரத்தில் தூங்குகிறார்கள். வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம், இரவு நேரத்தில் அல்லாஹு தஆலா இரவை தூங்குவதற்காக ஆக்கியிருக்கிறார். இரவு நேரத்தில் தூங்க வேண்டும், பகல் நேரத்தில் உழைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படித்தான் இயற்கையை அமைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தூக்கம் எப்படி ஆகிவிட்டது? இரவு 11 மணி 12 மணி 1 மணி. இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள், சிட்டிகளில் வாழக்கூடிய நபர்களில் பெரும்பாலான நபர்களினுடைய இரவு தூக்கம் 1 மணிக்கு 2 மணிக்கு. காரணம், நாங்கள் கடையை சாத்திட்டு வரக்கு நேரம் ஆயிடுது. வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்குவதற்கு இரவு 1 மணி. பகல் நேரத்தில் அவர்கள் தங்களுடைய நேரங்களை எல்லாம் மாற்றிக்கொள்கிறார்கள். இப்படி இருக்கிற போது நிம்மதி இருக்காது, உடல் ஆரோக்கியம் இருக்காது. இரவு நேரம் என்பது தூங்குவதற்குண்டான நேரம். அதே போல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹிற்காக வேண்டி வீட்டை கட்டினார்கள், காபத்துல்லாவை கட்டினார்கள். அந்த காபத்துல்லாவை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அங்கே இஅ்திகாஃப் இருப்பவர்களுக்கு பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களிடத்தில் ஒப்பந்தம் செய்கிறான். வஅஹிதினா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹ்ஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்கஇ சுஜூத், தொழுபவர்களுக்கு நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திற்கு கீழ் விளக்கம் சொல்லுகிற முஹத்திஸீன்கள், இமாம்கள் எப்படி அல்லாஹுடைய வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டுமோ அதே போல நாம் தங்குகிற வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிட்டிகளிலும் சரி, பெரும்பாலான இடங்களிலும் முஸ்லிம்களுக்கு வீடு இல்லை என்று வெளிப்படையாகவே போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க, நீட்டாக வச்சுக்க மாட்டாங்க என்கிற பெயர் இஸ்லாமியர்கள் மீது விழுந்திருக்கிறது. நாம் இஸ்லாமிய மார்க்கம்தான் சுத்தத்தை சொல்லிக் கொடுத்தது. எல்லா வகையிலேயும் சுத்தத்தை கற்றுக் கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு நாம் சுத்தம் விஷயத்தில் இஸ்லாமியர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். நம்முடைய வீட்டை, நாம் தங்கக்கூடிய பகுதியை, நாம் வசிக்கக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்சாரி சஹாபாக்களை புகழ்ந்து பேசுகிறான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யத்தஹரு. ஆரம்ப காலத்தில் மலம் ஜலம் கழித்து விட்டு கற்களால், காய்ந்த பொருட்களால் தான் சுத்தம் செய்வார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் நடந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். அப்பொழுது மலம் ஜலம் கழித்து விட்டு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்கிற பழக்கம் இல்லை. அன்சாரிகள், குபாவாசிகள், அவர்கள் மலம் ஜலம் கழித்து விட்டு தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள். இந்த இடத்திலே அவர்களை குறித்து அல்லாஹு தஆலா பாராட்டி பேசுகிறான். ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன, அல்லாஹு தஆலா சில மனிதர்களை பிரியப்படுகிறான். ஐயத்தஹரு, அவர்கள் சுத்தமாக இருக்கிறார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் சுத்தமாக இருப்பவர்களை பிரியப்படுகிறான் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன் வசனத்தை சூரா தௌபாவில் 108வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இது எந்த சுத்தத்தை அல்லாஹ் குறிப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அந்த குபாவாசிகள்கிட்ட கேட்கும்போது அந்த குபாவாசிகள் அன்சாரிகள் சொன்னாங்க, மலம் ஜலம் கழித்து விட்டு நாங்கள் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வோம் என்பதாக. எனவே அல்லாஹு தஆலா இப்படி சுத்தமாக இருப்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். நாம் நம்முடைய வீட்டையும் சரி, நாம் தங்கக்கூடிய இடத்தையும் சரி, நாம் அணிகிற ஆடைகளையும் சரி, நம்முடைய உடம்பையும் சரி நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி மஸ்ஜிதை சுத்தமாக வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ அதே போன்று வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சுகாதாரத்துறையினர் குறிப்பிடுறாங்க, ஒரு மனிதர் சுத்தமானவரா என்பதை அறிந்து கொள்வதற்கு 2 விஷயத்தை பார்த்தா போதும். அவருடைய கழிவறை, அவர் பயன்படுத்துகிற கழிவறை, அவர் பயன்படுத்துகிற தலையணை, இந்த 2ஐயும் பார்த்தோம்னா நாம் தெரிந்து கொள்ளலாம் அவர் எந்த அளவுக்கு சுத்தமானவர் என்பதாக. எனவே நம்முடைய வீடுகளில் கழிவறையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சமையலறை முதல் கொண்டு நாம் தங்குகிற அறைகள் முதல் கொண்டு அனைத்தையும் சுத்தமாக வைக்க வேண்டும். சுத்தமாக வைப்பதை இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இன்றைக்கு பாருங்க, பல மஸ்ஜிதுகளில் அந்த கழிவறை போய் பார்த்தோம்னா சகிக்க முடியாது, பார்க்க முடியாது, வாந்தி வந்துவிடும். அந்த அளவுக்கு பெரும்பாலான மஸ்ஜிதுகளில் கழிவறைகள் அப்படித்தான் இருக்கிறது. யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பது நோக்கமல்ல, காரணம் சுத்தமில்லாமல் மஸ்ஜிதினுடைய உள்பகுதி தொழக்கூடிய இடத்தை சுத்தமாக வைத்திருப்பதை போன்றே கழிவறையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இது இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சுத்தத்தை எல்லா இடத்திலையும் பேண வேண்டும். தொழக்கூடிய இடத்தில் மட்டுமல்ல, நாம் காலணி கலட்டுகிற இடத்தில் கூட சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கழிவறை கூட சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இன்றைக்கு மிகப்பெரிய அசுத்தமாக நம்முடைய வீடுகளில் கருதப்படுவது, மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, வீட்டினுடைய அசுத்தத்தில் மிகப்பெரிய அசுத்தமாக கருதுவது கடன். வீட்டுக்கடன், வீடு கட்ட கடன் வாங்குவது, வீட்டின் பெயரில் கடன் வாங்குவது, இது வீட்டினுடைய அழகை கெடுத்துவிடும் என்று சொல்கிறார்கள். பெரிய பெரிய பங்களாக்கள் கட்டுறாங்க, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குறாங்க, எல்லாம் கடன்ல வாங்குறாங்க. வீடு பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த வீட்டை விட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வாகனத்தை விற்று விடுகிறார்கள், அவர்கள் வாங்கிய பொருட்களை விற்று விடுகிறார்கள். எனவே வீடு கட்டுகிற போது சரி, நம்முடைய கடன் இல்லாமல் கட்ட வேண்டும். கடன் வாங்கி கட்டினாலும் அது அடைப்பதற்குண்டான நம்மால் எவ்வளவு அடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் எல்லாவற்றையும் சொல்லித் தருகிறது. நீங்கள் அதிகமான கடன்களை வாங்கி இன்றைக்கு பெரும்பாலான நபர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது நிம்மதியை தொலைத்துவிடும். அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, வீட்டில் நிம்மதியை வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான நபர்களுடைய வீட்டில் நிம்மதி இல்லை. காரணம், லோன்ல கட்டியிருக்கிறாங்க, இஎம்ஐல பொருட்களை வாங்கி குவித்து இருக்கிறார்கள். பெரிய பெரிய டிவிகள், அலங்கார சோபாக்கள், இவையெல்லாம் நம்முடைய நிம்மதியை, வீட்டை நிம்மதி என்று குறிப்பிடுகிற அல்லாஹ். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான நபர்களுடைய வீட்டில் நிம்மதி இல்லை. காரணம், லோன்ல வாங்கி தள்ளுறாங்க பொருட்களை, வாகனங்களை, வண்டியை, வீட்டினுடைய ஃப்ரிட்ஜை, எல்லா பொருட்களையும் விலை உயர்வாக, ஆடம்பரமாக, பெரியதாக இவையெல்லாம் வீட்டில் இருக்கிற போது வீட்டில் எப்படி நிம்மதி இருக்கும்? அல்லாஹ் நிம்மதி தரக்கூடிய இடம் என்று வீட்டை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா. எனவே நம்முடைய வீடு கடனில்லாத அளவிற்கு நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைக்கு நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. நீங்கள் ஆடம்பரமாக பெரியதாக கடன் வாங்கி நீங்கள் பெரியதாக கட்டி நீங்கள் கடனாளியாக ஆகுவதை விட, நிம்மதி இல்லாமல் ஆகுவதை விட, உங்களுக்கு தேவையான அளவிற்கு நீங்கள் கட்டிக்கொண்டு அதில் நிம்மதியாக இருங்கள். இஸ்லாம் அதை தான் சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் வலியுறுத்தினார்கள். பெரிய பெரிய பங்களாக்களாக நீங்கள் கட்டி நீங்கள் அதில் நிம்மதி இல்லாமல் இருப்பதை விட உங்களுக்கு தேவையான அளவிற்கு வீட்டை கட்டி கொள்ளுங்க. இன்றைக்கு எல்லாம் பெயிண்டை மாத்திர மாதிரி என்ன செய்கிறாங்க, வீட்டினுடைய அமைப்பை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லித் தருகிறது, நீ இஸ்ராஃப் செய்ய வேண்டாம் என்பதாக.
வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்பதாக. எனவே எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவையான அளவிற்கு நாம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் வீட்டில் கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான செய்தி, நம்முடைய வீடுகளில் நாம் நற்குணத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நற்குணத்தோடு நம்முடைய மனைவி, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகள், நமக்கு கீழ் வேலை செய்பவர்கள், அவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? இன்றைக்கு பாருங்க, பெரும்பாலான வீடுகளில் கணவன் மனைவி பேசிக்கொள்வதில்லை, அத்தாவும் மகனும் பேசிக்கொள்வதில்லை, மாமியாரும் மருமகளும் பேசிக்கொள்வதில்லை, மாமனாரும் மருமகனும் பேசிக்கொள்வதில்லை. நம்முடைய வீடு நற்குணத்தால் இருக்க வேண்டும். சஹாபாக்களினுடைய வீடு, நபிமார்களுடைய வீடு இப்படித்தான் நற்குணத்தால் நிறைந்திருந்தது. வீட்டிற்கு எது அழகு? குணத்தை வைத்துத்தான் வீட்டிற்கு அழகு. நம்முடைய வீட்டை எதை கொண்டு எடை போடுவார்கள்? நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நம்முடைய குணத்தை வைத்துத்தான் நம்முடைய வீட்டிற்கு எடை போடப்படும். எனவே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும். கடினமான சுடு சொற்களை பேசுவதை விட்டுவிட வேண்டும். இன்றைக்கு பல பேர் என்ன செய்கிறாங்க? கடினமான வார்த்தைகள், சுடு சொற்களை பயன்படுத்துகிறார்கள். வீட்டில் வெளியே வரும்போது என்ன செஞ்சுக்கிறாங்க? டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. வீட்டில் கடுமையான சொற்களை, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். அது நம்முடைய அழகை கெடுத்துவிடும். வீட்டில் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். முதியோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். பலகீனமானவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களை கண்காணித்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா துர்ஸகூன பிலுஅஃபாயிக்கும், உங்களில் பலகீனமானவர்களை கொண்டுத்தான் உங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. வயதான பெற்றோர்கள் இருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாதவர்கள் இருப்பார்கள், அவர்களை கொண்டுத்தான் உங்களுக்கே ரிஸ்க் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நமது ஊர்களில் கூட, முஸ்லிம் ஊர்களில் கூட வயதான பெற்றோர்கள் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்வாதாரத்தை சுருக்குவது மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு வீட்டினுடைய அழகு எதை வைத்து? முதியோர்களை வைத்து. ஒரு வீட்டினுடைய அழகு எதை வைத்து? நற்குணங்களை வைத்து. நாம் நடந்து கொள்கிற முறைகளை வைத்துத்தான் நம்முடைய வீடு அழகாக ஜொலிக்கும். ஒரு யூதன் ஒரு வீட்டை விற்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஒரு யூதன் தன்னுடைய வீட்டை 2000 திர்ஹம் என்று சொல்றான், 2000 தீனார். எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா வீட்டை இவ்வளோ விலை சொல்ற? இப்போ உள்ள ரேஞ்சுக்கு 1000 தீனாருக்கு விற்கலாம். 1000 தீனாரே அதிகம்தான், நீ 2000 தீனார் சொல்லுகிறாயே. அந்த யூதன் சொல்லுகிறார், என்னுடைய வீட்டுக்கு அருகில் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி குடியிருக்கிறாங்க. அவர்களுக்கான மதிப்பு அவர்களுக்கும் சேர்த்து நான் மதிப்பிட்டிருக்கிறேன். அவர்கள் எப்படி திரும்ப என்னோடு நடந்து கொள்வார்கள்? நான் என்னுடைய வீட்டில் இல்லை என்று சொன்னால் பார்த்து கொள்வாங்க. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று சொன்னால் அவர்கள் முன்னால் வந்து நிற்பார்கள். நான் உதவி கேட்டால் உதவி செய்வார்கள். என்னுடைய துக்கத்தில் பங்கு கொள்வார்கள். என்னுடைய வீட்டிற்கு 1000 தீனார் தான். என்னுடைய வீடு அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற மிகப்பெரிய நல்லடியாரினுடைய வீட்டிற்கு அருகாமையில் இருக்கிறது. எனவே அதற்கு 1000 தீனார் என்று சொன்னார். எனவே இதுபோல குணத்தை வைத்து நம்முடைய வீட்டை மதிப்பிட வேண்டும். குணங்களை வைத்துத்தான் நம்முடைய மதிப்பு என்பது, நாம் நடந்து கொள்கிற முறை என்பதும். அபூ ஜஹம் அல் அதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வீட்டை விற்பதாக சொன்னாங்க. 1000 தீனாருக்கு விற்பதாக சொன்னாங்க. விலை பேசி முடிவாகி என்ன செஞ்சுட்டாங்க? காசு கொடுக்குற நேரத்தில் இல்லை நான் வீடை விற்கலன்ட்டாங்க. ஏங்க எல்லாம் பேசுனதுக்கு அப்புறம் இப்படி சொல்கிறீங்க? என்னுடைய வீடு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறது. அவர் எப்படி தெரியுமா? அவர் பார்த்தால் புன்முறுவலோடு பார்ப்பார், சலாம் சொல்வார். நான் அவரை நலம் விசாரிக்காவிட்டால் கூட என்னை அவர் நலம் விசாரிப்பார். இப்படிப்பட்ட நல்லடியாரனுடைய வீட்டுக்கு அருகாமை நான் இருக்குன்னு ஆசைப்படுறேன், நான் வீடு விற்கலான்ட்டாங்க. எனவே நம்முடைய வீடு நம்முடைய குணத்தை வைத்து மதிப்பிட வேண்டும். இன்றைக்கு எப்படி மதிப்பிடப்படுகிறது? ஒரு குறிப்பிட்ட ஏரியா பக்கம் போக முடியாது, அவங்களாம் கடுகடுன்னு பேசுவாருங்க, அங்கிட்டலாம் போக முடியாது. நம்மை நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நல்ல அகலாக்கோடு நடந்து கொள்ள வேண்டும். நபிமார்களும் சஹாபாக்களும் எப்படி நடந்துக்கிட்டாங்க? அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு கஷ்டமாக உதவி செய்வாங்க.
இன்பத்தில் எப்படி பங்கு கொள்கிறார்களோ கஷ்டத்தில் ஒன்று செய்வாங்க, உடன் இருப்பாங்க. இன்றைக்கு என்ன செய்யலாம், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? இன்பத்தில் மட்டும் கலந்து கொள்வது. துன்பம் ஏதாவது கடன் கேட்டு பாருங்க, என்ன செய்ய மாட்டாங்க, அப்படியே அங்கிட்டு ஓடிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், உங்களுடைய அண்டை வீட்டார் கடன் கேட்டால் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீடு எதை வைத்து அழகு? நாம் நடந்து கொள்கிற முறைகளை வைத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டு மூன்றாவதாக சொன்னாங்க, வீடு எதை வச்சு அழகு? இபாதத்துகளை வைத்து நம்முடைய வீடு அழகு பெறுகிறது. முதலாவதாக கடன் இல்லாமல் கட்ட வேண்டும், இரண்டாவது நற்குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மூன்றாவது நம்முடைய வீடுகளில் இபாதத் இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகளில் இபாதத் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளே போங்க. இதா தஹல ரஜுலு பைத்தஹு ஃபதக்கர இஸ்மில்லாஹி தஆலா ஹீன யதுகுலு வஹீன யுத்இமு கால ஷைத்தான் லா மபீத லக்கும் வலா அஷா ஹாஹுனா. ஒருத்தர் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைகிற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று உள்ள சொல்லி நுழையும் போது ஷைத்தான் சொல்வானா, தன்னுடைய கூட்டாளிகளுக்கு, தன்னுடைய பட்டாளிகளுக்கு சொல்வானா, இந்த வீட்டில் தங்குவதற்கு இடமில்லை, இந்த வீட்டில் தங்குவதற்கு இடமில்லை. ஒருவர் உண்ணுகிற போது பிஸ்மில்லா சொல்லிவிட்டால் ஷைத்தான் சொல்வான், இங்கே நமக்கு உணவு இல்லை, இந்த வீட்டில் நமக்கு உணவு இல்லை என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் வீட்டிற்குள் நுழைகிற போது பிஸ்மில்லா சொல்லவில்லை என்று சொன்னால், வஇன் தஹல ஃபலம் யதுகுர் இஸ்மில்லாஹி இந்த துஹூலிஹி, வீட்டிற்குள் நுழைகிற போது பிஸ்மில்லா சொல்லவில்லை என்று சொன்னால், கால அதுரக்துமுல் மபீத, சைத்தான் சொல்வானா, தங்கருக்கு வீடு கிடச்சிடுச்சு. சைத்தானே செய்வான், சைத்தான் சொல்வானா தன்னுடைய கூட்டாளிகள்கிட்ட, இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது, தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொல்லவில்லை என்று சொன்னால், வைல்லம் யதுகுர் இஸ்மில்லாஹி இந்த மத்அமஹி கால அதுரக்துமுல் மபீத வல் அஷா, தங்குவதற்கு இடம் கிடைச்சிருச்சு, சாப்பிடுவதற்கும் உணவு கிடைத்து விட்டது என்று சைத்தான் சொல்வானாம். எனவே நாம் நம்முடைய வீடுகளில் நுழைகிற போது பிஸ்மில்லாஹை சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். நம்முடைய வீட்டில் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், நம்முடைய வீட்டில் தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைக்கு எப்படி மஸ்ஜிதுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னார்களோ, ஜமாஅத் தொழுகை மஸ்ஜிதில் தான் தொழ வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னார்களோ, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதே போன்று நஃபிலான இபாதத்துகள் வீட்டில் செஞ்சிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஃபிலான தொழுகைகள், வித்ருவாஜிபுகள், தஹஜ்ஜத் போன்ற தொழுகைகள் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்க. உங்களுடைய தொழுகைகள் நஃபிலான வணக்கங்களை வீட்டில் ஆக்கிக் கொள்ளுங்க. அப்படி வீட்டில் தொழுவதின் காரணமாக என்ன செய்வாங்க, மனைவி பார்ப்பாங்க, நாமளும் நஃபில் தொழுகுவோம், பிள்ளைகள் பார்ப்பார்கள், நாமளும் தொழுகுவோம். வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் என்ன செய்வாங்க, நஃபிலான தொழுகைகள் தொழுகுவாங்க. நீங்கள் குர்ஆனை ஓதினால் அவர்களும் ஓதுவார்கள். நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் போய் சொல்ல தேவையில்லை, குர்ஆன் எடுத்து ஓதுன்னு உங்களுடைய மனைவிட்ட சொல்ல தேவையில்லை, உங்களுடைய பிள்ளைகளிடம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் குர்ஆனை எடுத்து ஓதினால் என்ன செய்வாங்க, தாங்களாக குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் திக்ர் செய்தால் அவர்களும் என்ன செய்வாங்க, உங்களோடு சேர்ந்து திக்ர் செய்வாங்க. வீட்டில் எல்லா காரியம் நடக்குது, ஒன்றாக சேர்ந்து பேசுகிறோம், ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகிறோம், ஒன்றாக சேர்ந்து எல்லா வேலைகளும் செய்கிறோம். ஆனால் வீட்டில் ஒன்றாக சேர்ந்து திக்ர் செய்கிறோமா? வீட்டில் ஒன்றாக சேர்ந்து குர்ஆனை ஓதுகிறோமா? நஃபிலான வணக்கங்களை தொழுகிறோமா? நம்முடைய வீடு இபாதத்துகளால் அலங்கரிக்க வேண்டும். எப்படி கடன் இல்லாமல் வீடை கட்ட வேண்டுமோ, எப்படி நற்குணங்களால் வீட்டை அழகாக்க வேண்டுமோ, அதே போல நம்முடைய வீட்டை இபாதத்துகளால் அலங்கரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் யார் ஒருவர் வீட்டில் திக்ர் செய்கிறார்களோ, வீட்டில் குர்ஆனை ஓதுகிறார்களோ, வமா இஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹ், ஒன்றாக சேர்ந்து குர்ஆனை ஓதினால், வீட்டில் ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் குர்ஆனை ஓதினால், அந்த குர்ஆனை படித்தால் அவர்களுக்கு சகீனத் என்கிற அமைதி வருகிறது. அந்த வீட்டில் என்ன கிடைக்குது? இன்றைக்கி என்ன செய்கிறோம், நம்முடைய வீடுகளில் நிம்மதியே இல்லை. யாரை கேட்டு பாருங்க, நிம்மதி இல்லைங்க. அந்த கஷ்டம் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு விதமான கஷ்டம். ஏதாவது கேட்டு பாருங்க, கேட்க முடியாது, அவ்வளவு கஷ்டத்தை சொல்லுவாங்க. ஏன் இந்த கஷ்டமெல்லாம்? நாம் நம்முடைய வீடுகளில் ஒன்றாக சேர்ந்து குர்ஆன் ஓதுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒன்றாக சேர்ந்து குர்ஆனை ஓதினால் சகீனத் என்கிற மன அமைதியை அல்லாஹ் அந்த வீட்டிற்கு இறக்கிறான்.
அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு இறக்குகிறான். மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் அந்த வீட்டிற்கு வருகை தருகிறார்கள். ரஹ்மத்தை சூழ்ந்து கொள்கிறார்கள். அந்த வீடு ரஹ்மத்தால் சூழப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்றைக்கு நெருக்கடியான வாழ்க்கை. வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை, கடைக்கு போனால் நிம்மதி இல்லை, ஒரே டென்ஷன், கவலைகள், கடன். காரணம் என்ன? அல்லாஹுடைய நினைவு விட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டோம். குர்ஆனை விட்டு நம்முடைய வாழ்க்கையை தூரமாக்கி கொண்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் பைத லயத்தஸிஉ அலா அஹ்லிஹி. சில நபருக்கு வீடு விசாலமாக காட்சி தரும். சின்ன வீடு தான், ஆனால் அல்லாஹு தஆலா வீட்டில் விசாலத்தை வைத்திருப்பான். வதஹ்லுருஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. வதஹ்ஜுரு ஷயாத்தீன், ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுவான். வயுக்ஸிரு கைரஹு, அந்த வீட்டிற்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும், நன்மை கயிறு வந்து கொண்டே இருக்கும். எந்த வீடு? ஐ யுக்ரஉ ஃபீஹில் குர்ஆன், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு மலக்குமார்கள் வருவாங்க, ரஹ்மத் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தொடர்ந்து பேசுகிறார்கள், வ இன்னல் பைத லயுதையிகு அலா அஹ்லிஹி. வீடு பிரம்மாண்டமாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், ஏசி இருக்கலாம், சுகமான பெரும் கட்டளைகள், மெத்தைகள் இருக்கலாம், ஆனால் சிலருக்கு நெருக்கடியாக இருக்கும். காரணம், அந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் குர்ஆன் ஓத மாட்டாங்க. எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படாதோ அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வதஹ்ஜுருஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுவார்கள். வதஹ்லுருஹு ஷயாத்தீன், ஷைத்தான் அந்த வீட்டிற்கு வருவான், அங்கே தங்குவான். வயுகில்லு கைருஹு, அந்த வீட்டிற்கு நலவுகள் எல்லாம் குறைந்து போகும். இல்லா யக்ரஉ ஃபீஹில் குர்ஆன், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிற்கு ஷைத்தான் வருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நம்முடைய வீட்டை கடனில்லாமல் அலங்கரிக்க வேண்டும், நம்முடைய வீட்டை நற்குணத்தால் அலங்கரிக்க வேண்டும், நம்முடைய வீட்டை இபாதத்துகளால் அலங்கரிக்க வேண்டும். இதுதான் வீட்டிற்கான அழகு. எனவே நம்முடைய வீட்டை நாம் இதுபோன்ற நற்காரியங்களால் நம்முடைய வீட்டை நாம் அலங்கரிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இந்த உலகத்திற்கு எப்படி வீட்டை கேட்குறீங்களோ அதே மாதிரி மறுமையில் வீட்டை கேட்கணும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மறுமையில் வீட்டை தருவானாக. சுவனத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.